ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் ஏதோ ஆன்மீகம் தொடர்புடையவை என்று எண்ணிவிட வேண்டாம். ஒரு காலத்தில் ஆலயங்களே மையமாக இருந்தது. ஆலயத்தை சுற்றியே ஊர், ஆலயம் சார்ந்ததே மக்கள், ஆலயம் சார்ந்ததே ஆட்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பின்னணியில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. பசுவின் உடலெங்கும் பால் ஓடிக்கொண்டிருந்தாலும் மடுவில் தான் சுரக்கும். அதுபோல எங்கும் எவ்விடத்திலும் இறைவனின் அருள் நிறைந்திருந்தாலும் ஆலய கருவறையில் தான் சுரக்கும். அதனால் தான் நம் முன்னோர்கள் ஆலய தரிசனத்தை வலியுறுத்தினார்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? சென்னையில் இருந்து செங்குன்றம் வழியாக புதுவாயில் என்னும் ஊரை அடைந்தால் அதிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஆரணி எனும் ஊர் உள்ளது. ஆரண்ய நதி ஓடியதால் இவ்வூர் ஆரணி என்ற பெயர் பெற்றதாக கூறுகிறார்கள். இந்த ஆரண்ய நதி கரையில் அமைந்திருக்கும் திருக்கோயிலே சிவகாமவள்ளி உடனுறை சம்பங்கி பிச்சாண்டேஸ்வரர் ஆலயம். முற்கால பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த திருக்கோயிலின் வரலாறு ஏறத்தாழ 1500 ஆண்டுகள் பழமையானதாக தெரிகிறது. ஆரண்ய நதி தீர்த்தத்தில் சுயம்பு மூர்த்தியாக சுவாமி பிச்சாண்டேஸ்வரர் தோன்றிய தல வரலாறு கல் சிற்பமாக கோவிலில் வடிக்கப்பட்டுள்ளது. 1.5 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கும் இத்தலம் பஞ்ச பிரம்ம சேத்திரங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது. சிவபெருமானின் 5 திருமுகங்களில் இந்த திருத்தலம் வாமதேவ தலமாக போற்றப்படுகிறது. முன்னொரு காலத்தில் கொடிசம்பங்கி காடாக விளங்கிய இந்த ஆரண்யத்தில் பசுக்களை மேய்ப்பது வழக்கம். குறிப்பிட்ட ஒருவரின் குறிப்பிட்ட பசு மட்டும் பால் தராமல் இருந்தது. பசுவுக்கு உரியவர் தேடி வர பசு ஒரு புற்றின் மீது தானாக நாளும் பால் சுரந்து வருவது தெரிந்தது. புற்றை கடப்பாறையால் உடைக்க
உள்ளிருந்த சிவலிங்க திருமேனி உடைந்தது. அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் புற்றை உடைத்தவர் மரணமடைந்தார். செய்தி கேள்வியுற்ற அவரது மனைவி இறைவனை வேண்டி கணவரை உயிருடன் தருமாறு விண்ணப்பம் செய்ய இறைவனும் அம்மையப்பராக நேரில் காட்சியளித்து அவரது கணவருக்கு உயிர் பிச்சை அளித்தருளினார். இதுவே இந்த சிவகாமி வள்ளியம்மன் உடனுரை பிச்சாண்டேஸ்வரரின் திருவரலாறாகும். இன்றும் இத்திருக்கோயிலுக்கு வந்து சுவாமி பிச்சாண்டேஸ்வரரை வணங்கி விண்ணப்பம் செய்தால் மருத்துவரால் கைவிடப்பட்ட நோயாளிகள் நிச்சயம் புத்துயிர் பெறுகிறார்கள் என்று அனுபவ ரீதியாக சொல்கிறார்கள். ஆரணி சிவகாமவல்லி சம்பந்தி பிச்சாலீஸ்வரர் சுவாமி 1000 ஆண்டுக்கு முற்பட்ட திருக்கோயில் இது. ராஜசிம்மன் என்ற பல்லவர் வந்து இங்கே சுவாமி தரிசித்து போயிருக்காரு. அதுக்குண்டான கல்வெட்டுகள் இங்கே இருக்குது. தினசரி 3 கால பூஜை நடக்குது. சித்திரை மாதம் சித்தா நட்சத்திரத்தில் பிரம்மோற்சவமும், ஆருத்ரா மார்கழி மாதம் திருவாதிரை ரொம்ப விசேஷம் நடக்கும். கார்த்திகை தீபம், சிவராத்திரி, நவராத்திரி எல்லா விசேஷம் நடக்குது. அன்னாபிஷேகம் பிரமாதமாக நடக்கும். பிரதோஷங்கள் எல்லா விதமான பஞ்சபர உற்சவம் நடைபெறுதுங்க. இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை காணலாம் வாருங்கள். கொடிசம்பங்கி வனத்தில் சுற்றிலிருந்து சுயம்புவாக தோன்றிய சுவாமி வேண்டியவர்க்கு உயிர் பிச்சை அளிப்பதால் சம்பங்கி பிச்சாண்டேஸ்வரர், பிச்சாலீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்மையின் திருநாமம் சிவகாமி அம்பாள் என்பதாகும். கொடிசம்பங்கியே தலமரமாக விளங்கும் இத்திருக்கோயிலின் தீர்த்தம் ஆரண்ய தீர்த்தமாகும். சுயம்பு மூர்த்தியாக சுவாமி பிச்சாண்டேஸ்வரர் எழுந்தருளி இருப்பதால் அவரது சன்னதிக்கு வலப்புறம் அம்பாளின் சன்னதி உள்ளது. இப்படி சுவாமிக்கு வலப்புறம் அம்பாள் இருப்பதை திருமண அமைப்பு அல்லது மங்கள அமைப்பு என்பார்கள்.
அம்பாள் சிவகாமவள்ளி திருமண கோலத்தில் இரு கரங்களுடன் ஒரு கரத்தை அபயஹஸ்தமாக வைத்து தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளித்து வருகிறாள். தென்னிந்தியாவிலேயே இந்த சிவகாமவள்ளி உடனுறை பிச்சாண்டேஸ்வரர் திருக்கோயிலில் மட்டுமே அம்பாளின் பாதுகை, அதாவது அம்பாளின் விதியடி உள்ளது. இதுவே இந்த திருக்கோயிலின் தனிச்சிறப்பாகும். ஆயிரத்தி 500 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்திற்கு வந்து சுவாமி பிச்சாண்டேஸ்வரரையும் சிவகாமவள்ளி அம்மனையும் வழிபட்டு சென்றால் திருமணத்தடை, புத்திர தோஷம் நீங்கும் என்றும் சென்ற உயிர் மீளும் என்றும் தல வரலாறு தெரிவிக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், கேட்க கேட்க செவி மணக்கும், உணர உணர உள்ள மணக்கும். அந்த வகையில் இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. மனிதர்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் சாதாரணமாக பேசிக்கொள்வதும் ஏசிக்கொள்வதும் சகஜம். அவனா துருட்டு பயலாச்ச சொல்கிறோமா? இன்னும் சில பேர் எப்போ பார்த்தாலும் அடுத்தவர்களிடமிருந்து எதையாவது இரவலாக வாங்கி கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்தாலேயே போதும், நாமே சொல்லுவோம், இந்த வந்துட்டான் இரவல் கிராக்கி. ஆகவே மனிதர்களுக்கு உண்டான அந்த இயற்கை பெயர்கள் மறைந்து வேறு ஒரு பட்டப்பெயர் வந்து விட்டதல்லவா? அதுபோல நம் ஞான நூல்கள் அனைத்துமே இறைவனுக்கு, தெய்வத்திற்கு ஒரு பட்டப்பெயரை சூட்டியிருக்கின்றது. அது என்ன என்பதுதான் முக்கியம். அது வேறு எந்த விதமான ஒரு பட்டமும் அல்ல. தெய்வம்னு சொல்கிறோம், கடவுள்னு சொல்கிறோம், இறைவன் எல்லாம் இருக்கலாம், ஞானபடி எல்லாம், எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு திருடன் என்று அழுத்தம் திருத்தமாக ஞான நூல்கள் அனைத்துமே இறைவனை அவ்வாறு சொல்கின்றன. ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும்? தயவு செய்து எந்த ஒரு நூலாக இருந்தாலும் இன்றைய தலைமுறையினர் மறுபடியும் அடியேன் சொல்கின்றேன், தயவு செய்து அந்த மூல நூல் என்ன சொல்கின்றதோ அந்த மொழியிலேயே அதனுடைய வளத்தை உணர்ந்து அனுபவித்து படியுங்கள். அப்பொழுதுதான் அதை அனுபவிக்க முடியும். காரணம், வடமொழியில் வேதம் தஸ்கரானாம் பதையே நமகாய் என்று ஒரு வரி வருகின்றது. அதற்கு விளக்க உரை எழுதிய ஆங்கிலேயர்கள் ஆர்தர் அவலான், ஜான் உட்ராஃப் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வாக்கியத்திற்கு விளக்கம் எழுதும் பொழுது இட் ஷுட் பி ரிட்டன் பை அ தீஃப் என்று எழுதியிருக்கிறார்கள். எவ்வளவு தவறு! ஒன்று அங்கு பழக்கம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நம் தேவார திருமுறைகளில் முதல் பாடல் என்று சொல்கின்றோமே, முதல் பாட்டு, அந்த பாட்டிலேயாவது தமிழை ஆழ்ந்து உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த பக்குவமாவது இருந்திருக்க வேண்டும். அவர்கள் ஏதோ அவ்வாறு எழுதி வைத்து விட்டு போனதன் காரணமாக நானும் ஏதோ ஏபிசிடி என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்களை உணர்ந்து கொஞ்சம் தொகுத்து படிக்க தெரிந்ததன் காரணமாக முன்னோர்கள் வைத்துவிட்டு போன பொக்கிஷங்களை இகழ்ந்து நீக்கலாமா? என்ன விவரம் என்பது இந்த பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்ப்போம்.
செம்மான் மகளை திருடும் திருடல் பெம்மான் முருகன் பிறவான் கிரவான். செம்மான் மகளை திருடும் திருடல் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மாயிரு சொல்லறையல்லுமே சும்மாயிரு சொல்கறையல்லுமே அம்மா பொருள் ஒன்றும் அதில் திலனே. அற்புதமான அனுபூதி பாடல் இது. அருணகிரிநாதர் இந்த பாடலின் முதல் வரியிலேயே செம்மான் மகளை திருடும் திருடன் என்கின்றார். காரணம் என்ன? ஒரு புலவர் திருச்சிக்கு போயிருந்தார். இதெல்லாம் பாடல்கள் நமக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் தெரிகின்றதா? அங்கே போயிருந்தார். அவர் உணவு கட்டி எங்கே வச்சுக்கிட்டு போயிருக்கார், திருட்டு போயிடுது. என்ன செய்வது? உடனே அவர் சொன்னாராம் சுவாமி கிட்ட போய், என்ன செய்வது? மாமனோ வெண்ணெய் திருடி, நெய் திருடி, பால் திருடி. யார்? மகாவிஷ்ணு கண்ணன் அவதாரத்தை சொல்லி. அப்பா இருக்காரே அவர் பூ திருடி. திருவிழி மேளையில் 1000 மலர்களை மகாவிஷ்ணு வைத்து அங்கே வழிபாடு செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பூ அங்கே காணாமல் போனது என்று திருவிழி மேளை தலபுராணம் சொல்கின்றது. நேத்திர அர்ப்பணேஸ்வரர் என்பதே பெயர் அங்கே இறைவனுக்கு. இவ்வளவு தகவல்களையும் சொல்லி, அப்படிப்பட்ட ஒன்றை குடும்பத்தில் பிறந்த ஒன்றை பார்க்க வந்தேன், இந்த உணவு பட்டில் இருக்குமா, அதான் யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்றதாக அங்கே நகைச்சுவையாக அங்கதமாக பாடல் உண்டு. அதையே இங்கே அருணகிரிநாதர் நமக்காக சொல்கின்றார். செம்மான் மகளை திருடும் திருடன். என்ன வாக்கு? அடுத்த வரி தான் முக்கியம், இன்னும் கொஞ்சம் முக்கியமாக. பெம்மான் முருகன் பிறவான் இரவான். முருகன்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று பலமுறை பார்த்திருக்கிறோம் நாம். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் பிறவான் இரவான். எங்கேயாவது எந்த ஒரு திருத்தலத்திலாவது நம் பஞ்சாங்கத்தை வேண்டுமானாலும் எடுத்து படித்து பாருங்கள். இன்று முருக ஜெயந்தி, கந்த ஜெயந்தி எந்த இடத்துலையும் கிடையாது. தெரிகின்றதா? அவன் பிறப்பிலி இறப்பிலி அவன். அது மட்டுமல்ல, கந்தபுராணத்தில் முருகப்பெருமானுடைய அவதாரத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லும் பொழுது, அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன். கமா போட்டுக்கணும். வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அந்த இடத்தில் வந்தாங்கு என்பது மிகவும் முக்கியம். காரணம், ஒரு திருமுருகன் வந்து கமா ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று அதை பிரிக்கக்கூடாது. வந்தாங்கு, வந்தாங்கு என்ற வார்த்தைக்கு பொருள் வந்ததை போல போல. அது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஜோதி பிழம்பு என்றும் உள்ளது. அது இப்பொழுது நம் கண்களுக்கு தெரியும்படியாக அப்படி தெரிகின்றதா? அந்த இடத்தில் முருக ஜெயந்தி என்பது கிடையாது. அதனால தான் அங்கே சொல்லும் பொழுது பெம்மான் முருகன் பிறவான் இரவான், பிறப்பும் இறப்பும் இல்லாதவன். அப்படிப்பட்ட அவன் செம்மான் மகளை திருடும் திருடன். மகாவிஷ்ணுனுடைய மகளான வள்ளி நாச்சியாரை தேடிப்போய் இதை நம் தமிழ் இலக்கியங்களில் கற்பு மணம் களவு மணம் என்று 2 விதமான திருமணங்களை சொல்லி இதை களவு மணத்தில் சொல்லக்கூடியது ஒரு வகை. திருடும் திருடன். சரி, திருடன்னாலே அவன் திருடக்கூடியவன் தானே. அது என்ன திருடும் திருடன்? தெரியுதா? அங்க திருடும் திருடன் என்று ஏன் போட வேண்டும்? அதுதான் முக்கியம். வள்ளி என்பது நாம், மானிடம் ஜீவராசிகளான நாம் என்று பலமுறை பார்த்திருக்கிறோம். நம்மை அவன் தன்னிடம் சேர்த்து கொள்வதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு முறைகளையும் அவன் சொல்லிக் கொடுத்து அவன் தானே நடத்தி காண்பித்து நம்மை அவனுடன் இணைத்து கொள்கின்றான். இதைத்தான் பின்னால் உள்ள வரிகள் சொல்கின்றன. அது சும்மா இரு சொல்லறை என்றாலுமே அது என்ன என்பதை விரிவானது அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இப்பொழுது இங்கு நாம் உணர்ந்து அனுபவிக்க வேண்டியது அந்த திருடன் என்று சொன்னோம் அல்லவா? ஆங்கிலேயர்கள் தவறான விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? அது தோடுடைய செவியன் விடையேறி பூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். தன்னுடைய வடிவழகினால், தன்னுடைய கருணையினால், தன்னுடைய
எல்லா இடங்களிலும் பரவி இருக்கும் தன்மையை நமக்கு உணர்த்துவதனால், குரு உபதேசத்தினால் இவ்வாறு பலவிதங்களிலும் நம் உள்ளத்தை திருடக்கூடிய திருடன் அவனால தான் அங்கே திருடன் என்று அழகாக பக்குவப்படுத்தி நம் உள்ளத்தை கவர்ந்து தன்னுடன் இணைத்து கொள்ளக்கூடியவன் என்று அங்கே அருணகிரிநாதர் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி நம்மை கவர்ந்து எல்லா விதமான மங்களங்களையும் நமக்கு அருளுமாறு வேண்டுவோம். அவன் அருளுவான். சும்மா இரு என்பது என்ன விவரம் என்பது அபூர்வமான தகவல். அடுத்த நிகழ்ச்சியில் என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.